கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கண்களை மூடி ஒரு விஷயம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, அவருடைய தெய்வ சத்தத்தை நாம் உணரும்படியாக, தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக நாம் கண்களை மூடி அவனுடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. பேசுகிறது மனிதனுடைய சத்தம் அல்ல, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு தெய்வீக பயமும் மரியாதையும் நடுக்கமும் எங்கள் உள்ளத்திலே உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உலகத்தின் மாறுதல்களிலே, உலகத்தின் நிச்சயமற்ற தன்மையிலே எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது ஒரு வார்த்தைகள் மாத்திரமே. இந்த வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நன்னாளிலும் சத்தியத்திற்காக ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காகவும் நன்றிகளை எடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அனைவர் மேலும் நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை ஆண்டு கொள்வீராக. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா என்று செபிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுங்க. தொடர்ந்து நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். எல்லா விண்ணப்பங்களையும் துதி ஸ்தோத்திரங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் அருமையான ஐயாவுடைய வீட்டிலே இந்த நாளிலே பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே அருமையான சாட்சிகளை நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மை கைவிடுகிறவரில்லை. ஒருவேளை சோதனைகள் நம்முடைய வாழ்விலே வரும்பொழுது அதில் மேற்கொள்ள பலனை தருகிறார். அதை சோதனையிலிருந்து தப்புவிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே பிரச்சனை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. காலையிலே ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். ஒருவேளை நான் ரொம்ப சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் இன்னும் சரியான பாதையிலே கிறிஸ்தவ வாழ்விலே வாழவில்லை. ஆகவே காலையில் இந்த சத்தியத்தை நாம் மிக ஆழமாக நாம் பார்த்தோம். பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார், நம்மை உறுதிப்படுத்துகிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நம்முடைய விசுவாசத்தை அங்கே கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய திராணிக்கு மேலாக நமக்கு சோதனைக்க அவர் அனுமதிக்கிறவர் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை என் வாழ்க்கையில சோதனையே இல்லை பிரதர், ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கரெக்டா இருக்குன்னா நான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். இது டிஃபால்ட். அது நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன்னா, ஏன்னா சிலுவை பாதையிலே ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுது கூட அதுதான் அவருடைய சித்தம். அதுக்கே அநேக சோதனைகளை அவர் சகித்துதான் சென்றார். பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் அநேக பேரை பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் அந்த உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்பாக அநேக சோதனைகளை கடந்துதான் வருகிறார்கள். அதுதான் சத்தியம். ஆகவே அதன் அடிப்படையிலே நாம் இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுவோம். அநேக காரியங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறார், கைவிடாத கர்த்தர். ஆகவே இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் என்னுடைய வார்த்தையில பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மகாபெரிய கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இந்த நாளிலும் ஒரு ஆழமான சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பிசாசு எப்படி வேலை செய்வான், எப்படி தன்னுடைய வேலைகளை அவன் செய்வான் என்று ஒரு சில சத்தியங்கள், ஒரு சில வார்த்தைகள் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இது நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்த உதவும், நாம் அறிந்து கொள்ள உதவி செய்யும். கிறிஸ்தவ வாழ்வில் இன்னும் முன்னேறி செல்வதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஒருவேளை இந்த நாளிலே அநேக பிரசங்கங்களிலே பிசாசு என்று ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், பிசாசுன்னு ஒருவன் யாருமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஒரு தவறான எண்ணம் தான். அது ஒரு எண்ணம் தான். 40 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசிக்கும் பொழுது பிசாசு வந்து அவரை சோதித்தான் என்றால் அப்படி அல்ல. அது அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது. அது அந்த நாளிலே எழுதும்போது எண்ணம் என்று எழுதினால் புரிந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி பிசாசு என்று எழுதினார்கள் என்று ஒரு தியாலஜி இருக்கிறது. அப்படி ஒரு தியாலஜி இருக்கிறது, அதையும் பிரசங்கிக்கிறார்கள். ஒன்று பிசாசை இல்லை என்றால் அவனை குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள், அவனை மிகவும் குறைத்து மதிப்பீடு செய்கிறார்கள். ஆகவே
அவனுடைய திட்டங்களை, அவனுடைய சதி ஆலோசனைகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் கிறிஸ்தவ வாழ்வில் நாம் முன்னேறுவதற்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். பிசாசு 2 வழிகளிலே வேலை செய்கிறான். ஒன்று தன் சொந்த பிள்ளைகளிடத்தில் வேலை செய்கிறான், இன்னொன்று கடவுளின் பிள்ளைகளிடத்திலும் வேலை செய்கிறான். அவன் மெயின் டார்கெட் கடவுளுடைய பிள்ளைகள் தான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளிடத்தில் வேலை செய்கிறான். ஆண்டவரை இயேசு என்று ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளிடத்திலும் வேலை செய்கிறான், ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்திலும் அவன் வேலைகளை செய்கிறான். ஆகவே அவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் எப்படி வேலை செய்கிறான் என்பதை கொஞ்சம் நாம் ஆழமாக பார்ப்போம். முதலாவது காரியம் அவன் செய்கிறது என்ன என்றால், கடவுள் செய்ய நினைக்கிறதை எல்லாவற்றையும் தடுக்கிற ஒரு பிள்ளையாக, அதாவது பிரிவென்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். பிசாசு எல்லாவற்றையும் தடுப்பான். தடுப்பான் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை நம் இருதயத்தில் பதிய வைக்க முடியாமல் படி அவன் காரியங்களை செய்வான். இதுல பல விஷயங்களை நாம் பேசலாம். ஆனால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க முடியாது கேட்டுக்கிறேன். லூக்கா 8:11-12. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அதுக்கு முன்னாடி வசனம் 11. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், விதை தேவனுடைய வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. விதை தேவனுடைய வசனம், அது வழி அருகே விதைக்கப்படுகிறது. ஆகவே இந்த காரியங்களை நம்ம ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் அடிக்கடி நினைவூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அடிக்கடி அந்த விசுவாசத்திலிருந்து நாம் பின்வாங்குவதற்கு, அந்த விசுவாசத்திலிருந்து நாம் வழி விலகி செல்வதற்கு இந்த போதனைகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் விதைக்கிற வசனம் ஒரு சில நாட்கள் அது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. பின்பு ஏதாவது சோதனைகள் வேதனைகள் வரும்பொழுது வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் நிலைக்கிறது இல்லை. விதை தேவனுடைய வசனம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது வழி அருகே விதைக்கப்படுகிறது. வழி அருகே விதைக்கப்படுகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து ஆகாயத்து பறவைகள் வந்து அவை பட்சித்து போட்டது. 6வது வசனம். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது ஈரமில்லாமல் அது உலர்ந்து போயிற்று. 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஆகவே பிசாசின் வேலையே அந்த விதையை நம்முடைய மனதில் விழாதபடி தடுக்கிறது அவனுடைய முதலாவது வேலை. முதல் பிரச்சனையே அவன் வார்த்தையை எடுத்து விடுவான், அதை உணராதபடி அதை தடுத்து விடுவான். இது பிசாசனுடைய வேலை. ஒருவேளை நாம் வார்த்தையை கேட்கிறோம், அதை உணராது இருக்கும் பொழுது அந்த வார்த்தை எடுக்கப்பட்டு போகும். அந்த வார்த்தை அவன் எடுத்து விடுவான். அந்த வார்த்தையை அவன் உள்ளத்திலிருந்து அகற்ற முயற்சி செய்வான். அதுக்காக நிறைய சூழ்நிலைகளை அவன் உருவாக்குவான். ஆகவே அந்த சூழ்நிலையிலே இது நம்முடைய விசுவாச குறைவல்ல, பிசாசு இதை செய்கிறான் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு கூட நாம் கிரியை செய்ய முடியும். ஆகவே இதே அதிகாரம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இதே வார்த்தைகள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். போதும், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டான். ஆக சொல்லலாம், பிசாசுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, அப்ப எப்படி பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவ்வளோ எளிமையாக வந்து அவன் எடுக்க முடியாது. தவறு நம்ம கிட்ட முதல்ல இனிஷியேட் நம்ம கிட்ட தான் இருக்கிறது. அப்படி எல்லார்கிட்ட இருந்து எடுத்து போடுவான்னா யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. எப்ப அவன் எடுப்பான்னா உணராது இருக்கும் பொழுது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒருவர் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து செக் பண்ணுவான். ஓ, இவர் உணரவே இல்லை, அதை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இல்லை, அதை குறித்ததான அந்த உணர்வு இல்லைன்னும் போது அவன் ஈஸியா எடுத்து விடுவான். ஆகவே இருதயத்தை நாம் இப்படியாக பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தில் 4 வகையான இருதயங்கள் இருக்கிறது, 4 வகையான நிலங்கள் உள்ளது. இருதயம் தான் நிலம், வசனம் தான் விதை. 4 வகையான இருதயங்களை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். ஆகவே மத்தேயு 13:19 சொல்லுகிறது, உணராது இருக்கிற இருதயம், நோ ரெஸ்பான்ஸ் ஆர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள்.
பிரசங்கம் எவ்வளோ பண்ணாலும் அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல், அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை, அந்த மாதிரி இருதயம் பிசாசு எளிமையாக எடுப்பதற்கு வகை செய்யும். ஆக இஷ்டத்தில் அவன் எடுத்துட முடியாது. அவ்வளோ வல்லமை இருந்தா அவனை யாருமே இங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி சொல்லவில்லை. உணராது இருக்கும் பொழுது அதை குறித்து தானே இது கடவுளுடைய வார்த்தை, இந்த வார்த்தை குறித்து தானே இது ஏதோ ஒரு செய்தி என்று நாம் அதை குறித்துதான ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் எளிமையாக எடுத்து விடுவான். அடுத்ததாக மத்தேயு 13 அதிகாரம் 20-21 இடரல் அடைகிற இருதயம், இடரல் அடைகிற 21வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். இடரல் அடைகிற இதயம் இதுவும் அவன் செக் பண்றதுல ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். இடரல் அடைவார்கள். கொஞ்சம் வசனத்தின் உபத்திரமும், கொஞ்சம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலே கொஞ்சம் உபத்திரம் அப்படி வரும்பொழுது உடனே என்ன ஆயிடுறாங்க, இந்த லைஃப் எனக்கு வேணாம், எனக்கு கம்ஃபர்ட் லைஃப் தான் வேணும், எனக்கு என்ன வேணும், கொஞ்சம் நல்ல சௌகரியமான ஒரு வாழ்க்கை தான் வேணும் பிரதர் அப்படின்னு, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அந்த இடரல் அடையும் பொழுது அவர்களிடத்துல பிசாசு கிரியைகளை செய்வான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னொரு வார்த்தை மத்தேயு 13:22 ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிற இருதயம். இது மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இது ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிற இருதயம். உலகத்தின் காரியங்கள் எல்லாமே உள்ள இருக்கிறது. அவங்க வசனத்தை கேட்டாலும் உலக கவலைகள் அவர்களை என்ன பண்ணோம், இந்த வசனத்தை வேறுவிடாமல் செய்யாமல் செய்யும். உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு அநேகர் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே வசனம் வேர்கொள்ளாது, அவர்களையும் எளிமையாக எடுத்து விடுவான். ஆகவே அவ்வளவு ஈஸியெல்லாம் பிசாசு அட்டாக் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அவனை குறைச்ச நம்ம மதிப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட இருதயங்கள் நம்மளோட வீக்னஸ் தான். அது ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிற இருதயம், ஏற்கனவே ஆல்ரெடி ஃபில்ட். அதுல நான் வசனத்தை சொன்னா அது உள்ள போவாது. அப்படிப்பட்ட இருதயங்கள் இருந்தால் அந்த வசனத்தை எளிமையாக எடுத்து விடுவான். மத்தேயு 13:23 கேட்கிறான் உணர்கிற இருதயம். மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆகவே உணர்வுள்ள இருதயம் அங்கே இருக்கிறது. ஆகவே யார் ஒருவர் வசனத்தை கேட்டு உணராமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே பிசாசு எளிமையாக வேலை செய்வான். இதுதான் முக்கியமான சத்தியம். வசனத்தை கேட்டு உணரணும். உணராமல் இருக்க, இது யாரா இடரல் அடையதான் சரி, உலகத்தின் கவலையில் இருந்தாலும் சரி, உலகத்தின் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல வேற ஒரு காரியங்கள், மற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருதயங்களை நிரப்பி இருந்தாலும் சரி, இது எல்லாமே பிசாசு எளிமையாக அங்கே வேலை செய்ய முடியும். அவன் வசனத்தை எடுத்து போடுவான் என்றுதான் இயேசு சொல்கிறார். எடுத்து போட மாட்டான்னு சொல்ல, எடுத்து போட்டுருவான். எடுத்து போட்ட பிறகு அவனுடைய வேலை அது. அதுக்காக தான் அவன் வருகிறான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால், அங்கே ஒரு மாற்றமும் இல்லை என்றால், அங்கே நோ ரெஸ்பான்ஸ், ரிஜெக்ஷன். ஆகவே பிசாசும் கூட இந்த வார்த்தையை எடுத்து போட ஓடி வருகிறான். ஆகவே இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் கர்த்தருடைய சத்தியம் கேட்கப்படுகிறோமோ பின்னாடி அவனும் ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப சர்ச்சுக்கு வார்த்தையை கேட்கிறோம்னா பின்னாடி அவனும் வெளியே கேட்டான வெயிட் பண்ணுகிறான்னு அர்த்தம். அதனால திருச்சபையில் இருக்கும்போது ஒரு மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அப்புறம் என்ன, வெளியே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வரோம். ஏன், நல்லா தானே இருந்தீங்க, அதே தானே கேட்டீங்க. இல்ல, வெளியே இன்னொரு ஆள் வேலை செய்யறான், அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது. அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவான். அந்த வசனத்தை நம்ப விடாமல் செய்வான். அந்த வசனத்துக்கு விரோதமான காரியங்களை உருவாக்குவான். உங்களுக்கு அந்த வசனத்தோடைய ஆழம் அகலமும் நீங்கள் மறந்து போகிற வரை அவன் அந்த கிரிகளை செய்து அதை எடுத்து போட்டுருவான். அப்புறம் கேட்ட சத்தியம் வீணாகும் ஆகும். ஆகவே எப்படி பிசாசு அதை செய்ய முடியும் என்றால், அது நம்முடைய இருதயத்தின் தன்மையை பொறுத்து தான் இருக்கிறது. ஸோ கைண்ட்லி செக் யுவர் ஹார்ட். கேட்டானு ஒவ்வொரு இருதயமா செக் பண்ணி பார்ப்பான் பழுது. எப்படி செக் பண்ணணும்? நம்ம பேசுற வார்த்தையை வச்சுதான். போகும்போதே புலம்பினே போனோம்னா, ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அல்லேலூயா ஆமென் கர்த்தர் துக்கம் சந்தோஷமாய் மாற எல்லாம் பாடிட்டு வெளியே போகும்போது புலம்பினே போனோம்னா இவர் கரெக்டான ஆள். நம்ம ரூட்டு பேசுற வார்த்தையை வச்சுதான் செக் பண்ணுவோம். உள்ளெல்லாம் புது செக் பண்ண முடியாது அவனால.
உள்ள போந்து செக் பண்ண முடியாது. கர்த்தர் தான் இருதயத்தை பார்க்கிறவர், மனுஷனோ முகத்தை பார்ப்பான். பிசாசுக்கு அப்படி இருதயத்தை செக் பண்ற அளவுக்கு இன்னும் வல்லமதுன்னா அவன் இன்னும் பயங்கரமா கிரியை செய்வான். நீங்க பேசுற வார்த்தையை வச்சுதான், நீங்க புலம்பிக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் இடரல் அடைகிற இருதயம். அவர் என்ன பேசுவார், அவருக்கு வேற வேலை இல்லைன்னா ரிஜெக்ஷன் இருதயம். அவர் சொல்லுவாரு எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னா ரிஜெக்ஷன் இருதயம். வெளியே போகும்போதே இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி ஒரு ஊழியம் இருக்குதுன்னு சொன்னார், சக்திவேல் நகர்ல மாலை 4 மணிக்கு சொல்லி இருக்கிறாரு, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை என்றால் ஏற்கனவே உலகத்தின் கவலைகள் உங்களுக்கு நிரப்பி இருக்கிற இருதயம். இது சொல்றதுக்கு பிசாசே தேவையில்லை, நானே சொல்லுவேன். அப்ப நீங்க பிசாசா நீங்க கேட்கலாம், நான் பிசாசு இல்லை. உலகத்தின் கவலைகள் 4 மணிக்கு எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு பிரதர். ஓ, உலகத்தின் கவலைகள். அந்த இடத்துல பிசாசு வரணும்னு அவசியம் இல்லை, நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிச்சு போட்டு எடுத்து போட்டு போயினே இருப்பான். இது உணர்வில்லா இருதயம் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இதை பிசாசு செய்ய முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ரொம்ப கொஞ்சம் ஆடாக இருக்கிறது நம்முடைய இருதயங்கள், ரொம்ப கடினமாக இருக்கிறது. அது இருதயத்தின் தன்மையை பொறுத்தது. இந்த இருதயத்தின் தன்மை, இந்த உவமை என்ன சொல்லுகிறது என்றால் சுவிசேஷம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால், சுவிசேஷம் எந்த அளவிற்கு ரீச் ஆகும் என்றால் அவர்களுடைய இருதயத்தின் தன்மையை பொறுத்துதான் இருக்கிறது. ஏன்னா வசனம் எல்லாருக்கும் தான் விதைக்கப்படுகிறது. வசனம் எல்லாருக்கும் விதைக்கப்படுது. சுவிசேஷ கூட்டங்களில் 3000 பேர் 4000 பேர் வந்து எல்லாருக்கும் விதைக்கப்படுகிறது. அங்கே ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலர் மத்தியிலே வார்த்தைகள் கிரியை செய்யவில்லை என்றால் அது சொன்ன சுவிசேஷகர் மேல கவலை, பிரச்சனை இல்லை. அவனுடைய இருதயத்தின் தன்மை, இருதயம் கடினமாக இருக்கிறது என்றால் பிசாசு எளிமையாக வேலை செய்வான். ஏன்னா வேர் விட முடியல, அந்த இருதயம் கடினமாக இருக்கிறது, வேர் விட முடியல, உள்ள இறங்க முடியல. அதனால மேலோட்டமா அந்த வசனம் அப்படியே ஃப்ளோட் ஆயினே இருக்குது, ஈஸியா எடுத்து போட்டு போயிடுவான். அது வேர் விட வேண்டும் என்றால் ஒன்னும் செய்ய தேவையில்லை, உணரணும். இந்த வசனத்தை உணரும் போது மாத்திரமே அது வேர் விடும். அது 30, 100, 60 பலன் கொடுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. வேற ஒரு டெக்னிக்லாம் இல்லை. இப்ப என்ன வார்த்தை நான் பேசணும் அதை நாம் உணரணும். உணர்வது என்றால் எப்படி? இப்போ காரியங்களை குறித்து பேசும்போது, பாவத்தை குறித்து பேசும்போது, மன்னிப்பை குறித்து பேசும்போது, ரட்சிப்பை குறித்து பேசும்பொழுது, விடுதலை குறித்து பேசும்பொழுது, அதை உண்மை என்று உணரும் பொழுது மாத்திரமே அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். நான் செல்ஃப் டிசிப்ளின் கேஸ்ல 2 பாயிண்ட் திரும்ப சொல்லுகிற வார்த்தை. நமக்கு சுய கட்டுப்பாடு வேண்டும் என்றால் நான் என்ன சிந்தனையை என் மனதில் வைத்திருக்கிறேன், ரெண்டாவது அந்த சிந்தனைக்கு, அந்த எண்ணத்திற்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், இதை பொறுத்து தான் என் வாழ்க்கையை அமைகிறது. இதான் நான் அன்னைக்கே சொன்னேன். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய எண்ணங்கள் 1000 எண்ணம் இருக்குது. அதுல எந்த எண்ணத்திற்கு அவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அது பிரகாரம் தான் அவன் வாழ்வான். இதுதான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது. ஆகவே எல்லா மனிதருடைய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் இருக்குது, கெட்ட எண்ணங்களும் இருக்கிறது. 100% ரொம்ப நல்ல எண்ணத்துல வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது. ஆனா எந்த எண்ணத்திற்கு கமிட்மெண்ட் டு தட் தாட், எந்த எண்ணத்தை நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அந்த எண்ண அடிப்படையில் தான் நான் வாழ போறேன். எதைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல அதை நான் செய்ய போறதில்லை. ஆகவே இந்த உலகத்தில் இப்படிதான் ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல கடினமான இருதயம் என்றால் வேர் விடவில்லை. பிசாசு அந்த எண்ணத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். இங்க ரட்சிப்புன்னா என்னை விட நிறைய பிரசங்கம் பண்ற ஆட்கள் இருக்கிறார்கள். பாவ மன்னிப்பு ரொம்ப பிரசங்கம் பண்ணுவாங்க, அன்பு குறித்து ரொம்ப அதிகமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொன்னது போல அன்பு குறித்து என் மனைவி எடுக்கிற மாதிரி வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஆனா வீட்டுல வந்து பாருங்க உங்களுக்கு தான் தெரியும்வாங்க. பிரசங்கம் எல்லாரும் பண்ணலாம், என்ன ஐடியாஸ் எல்லாருக்குமே உண்டு, தாட்ஸ் எல்லாருக்குமே உண்டு. அன்புனா என்ன எல்லாம் இப்ப நான் சொல்லிதான் தெரியல. ஆனா அதுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் பிரச்சனை. முக்கியத்துவம் கொடுக்கலன்னா வேர் விடலன்னு அர்த்தம். வேர் விடலன்னா பிசாசு அதை எடுத்து போட்டோன்னா அது பிரகாரம் நம்ம செய்ய போறதில்ல, அவ்வளவுதான். இதுதான் சத்தியம். அப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், சும்மா வந்து கேட்கக்கூடாது, தியானம் பண்ண வேண்டாம், அதை குறித்து பேச வேண்டும், அதுக்கப்புறம் தான் அதை கேட்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது வேர்விடும், உணர முடியும். பேசினாதான் உணர முடியும். பேசாமல் ஏதோ வந்தேன் போனேன், 8 மணிக்கு மெசேஜ், 8:15 வந்து உட்காந்து போறேன் பிரதர், நேரம் நான் மெசேஜ். அதுக்கு தான் திருச்சபையில ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். முதல்ல ஒரு பாடல், பாவ மன்னிப்பு, பைபிள் ரீடிங், இதெல்லாம் கேட்டு அந்த மெசேஜுக்கு அவங்களை என்ன பண்றோம், நம்ம ஆயத்தப்படுத்துறோம். டைரக்டா நான் மெசேஜ் எடுக்கும்போது வந்துருவேன்னா அவங்க வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். அப்படி வர ஆட்களை நீங்க பத்திப்பட்டு செக் பண்ணுங்க, உருப்பட மாட்டாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு வந்து உட்காந்து போறது. உணர்வு கிடையாது. உணர்வு என்பது
உண்டாகாது. அதுக்காக தான் சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக தியானம் செய்ய வேண்டும். உங்களுக்கு வேற அட்வான்ஸா நான் மெசேஜ் வேற அனுப்புறேன் இல்லையா, இன்னும் டாபிக் வேற பேசுறேன்ட்டு இவ்வளவுலாம் பண்றேன். எதுக்குன்னா அதை குறித்து நீங்க என்ன பண்ணணும், தியானித்து கொண்டே. அப்படி யாரா வரீங்களா? அப்படி வந்தா கர்த்தருடைய நாமத்துக்கு ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாரும் செய்யாதெல்லாம் நான் சில காரியம் செய்யறேன், நான் பேச போறேன்னு சொல்லி இவ்வளவு பேர் 4 பேர். பிசாசு எப்படி உங்க வாழ்வில் கிரியை செய்வான் மெசேஜ் 10 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. மீதி பேர்லாம் பிசாசு கிரியை செய்யறதுலாம் எல்லாம் தெரியும் பழகுது, அவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பீப்புள் ஆர் எவ்வளோ ஒரு லேக்கா இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பிசாசு. இப்ப உங்களுக்கு தான் தெரியாம இருக்கிறீங்க, அதனால நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு சத்தியம் கேட்பதற்கு முன்பாக நான் உணர வேண்டும் என்றால் அந்த தலைப்பை குறித்து நான் பேச வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மாத்திரமே அதை நான் உணர முடியும். இல்லை என்றால் என்னால் உணர முடியாது. ஆகவே பிசாசு மிக எளிமையாக எடுத்து விடுவான். இன்னொரு பகுதியை இன்னைக்கு நாம பார்ப்போம். தடுப்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 4:3. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். கெட்டு போகிறவர்கள் யாரென்றால் பிசாசும் அவனுடைய கூட்டாளிகளும். அது அவர்களுக்கு மறைபொருளாக இருக்கும். சுவிசேஷம் நான் சொல்றேன், எனக்கு விளங்கவே இல்லை, எனக்கு அந்த உணர்வே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது என்ன அர்த்தம்னா, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 4:4 2 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கும் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆகவே இது ஏதோ ஒரு கூட்டு சதி அல்ல, ஏதோ ஒரு கூட்டு சதி அல்ல. கடவுள் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், பிசாசு அதை தடுக்க நினைக்கிறான். ஆகவே பிசாசு ஏமாற்றுகிறான். அந்த சத்தியம் மறைபொருளாக இருக்கிறது. யார்? அவிசுவாசிகள். இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர்கள் மனதை குருடாக்கி வைத்திருக்கான், தடுத்து கொண்டு இருப்பான். அதான் அவனுடைய வேலை, தடுப்பது அவனுடைய வேலை. அதை மீறி வருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உங்களை பிசாசு வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கிறான் என்றால் நீங்கள் கடவுளுக்கு வேலை செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறீர்கள். ஆனால் பிசாசு உங்கள் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏனென்றால் நம்முடைய இருதயங்கள் கடினமாக உள்ளது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற நம்முடைய இருதயங்கள். உணர்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உணர்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் அதை கொடுத்து உணரணும். அடுத்தவங்களை மன்னிங்கன்னு சொல்லும் போது உணரணும். உணர்வே இல்லை பிரதர், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் அப்படிதான் செய்வேன்னா பிசாசு அங்க ஈஸியா கிரியை செய்வோம். அதுதான் இங்க பதவசனம் சொல்லுகிறது. மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிசாசின் வேலை தடுப்பது மாத்திரமல்ல, இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெரிய சத்தியம் மாதிரி இங்க வந்து பேசினு இருக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு புது சத்தியத்துக்குள்ள போக போறோம். பிசாசின் வேலை தடுக்கிறது. இந்த மார்க் 4ஆம் அதிகாரம், இந்த விதை, இந்த கதெல்லாம் எவ்வளோ நாள சொல்லிக்கிறீங்க பிரதர், ஒரு வருஷமா எடுத்துக்கிறீங்க, இது தெரியாதா? ஆனா இன்னைக்கு ஒரு புதிய தலைப்பு, இன்னைக்கு ஒரு புதிய வேலையை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். அதை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிசாசின் வேலை தடுப்பது மாத்திரமல்ல, நெறி தவற செய்வது. நெறி தவறி செய்வது என்றால் போதனை மாதிரியே இருக்கும், ஆனா கிறிஸ்தவ போதனை கிடையாது. இன்னைக்கு பிசாசு செய்கிற மிகப்பெரிய வேலை இன்னைக்கு தான் இதை பார்க்க போறோம். இன்னைக்கு அதாவது போதனை தான், பிரீச்சிங் தான், சத்தியம் தான், ஆனா அது சத்தியம் கிடையாது. இதையும் பிசாசு செய்கிறான். அதாவது இது ஈஸி அட்டாக், இது ஈஸி அட்டாக், அது கஷ்டம். சத்தியத்தை சொல்லி அதற்கப்புறம் அவங்க இருதயத்திலிருந்து எடுப்பதை பார்க்க, சொல்ற சத்தியமே தப்பா சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு அவனுக்கு. இது இன்னொரு அட்டாக் இருக்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்படியே செய்தியை கேட்டாலும் அந்த செய்தியை மாற்றி சொல்ல அவன் ஆட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு ஜனங்கள் கேட்கிற செய்தி எல்லாம் செய்தி அல்ல. கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம்.
இன்றைக்கு ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல. அவனால் தடுக்கவும் முடியும். அடுத்தது இரண்டாவது காரியம், அவனால் திசை திருப்பவும் முடியும். அவனால் திசை திருப்ப முடியும். நெறியை தவறவிட முடியும். மாற்று வழியை அவனால் உண்டு பண்ண முடியும். நோ கிராஸ், சிலுவை என்பது அங்கே கிடையாது. ஏனென்றால் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு திருச்சபையிலே சிலுவையை பற்றின உபதேசங்கள் என்பது மிக மிக குறைவு. சிலுவை பற்றின உபதேசங்கள் கிடையாது. அப்ப அவங்க பண்ற பிரசங்கம் எல்லாமே பிரசங்கம் அல்ல, செய்தி எல்லாம் செய்தி அல்ல. இது கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதான் உண்மை. இன்னைக்கு ஆதாரமா அந்த வார்த்தைகளை நான் பார்க்க போறோம். இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான் என்றால், விதையை எடுக்க வேண்டும் அல்ல, விதைக்கிறவர்களையே கண்ட்ரோல் பண்ணுகிறான். விதை என்பது விதை விதைத்த பிறகு அவன் கண்ட்ரோல் பண்றது பிரச்சனை இல்ல, விதைக்கிறவர்களே கண்ட்ரோல் பண்ணிட்டா ரொம்ப பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் சத்தியத்தை சொல்லுகிறார், அங்க 500 பேர் இருக்கிறார்கள். 500 பேர் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இறங்கி விடுகிறது. இப்போ என்ன பண்ணணும்? 500 பிசாசு சேர்ந்து உடனே வேலை செய்யணும் இல்லையா? 500 பிசாசு சேர்ந்து என்ன பண்ணணும்? 500 பேர் இருதயத்தில் உள்ளேயும் வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் 500 பேர் இருதயத்திலிருந்து எடுக்க முடியும். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு 200 பிசாசு இருந்தா போதும் இல்லையா? 150 பேரா 180 பேர் வரீங்களா? 100 எத்தனை பேர் வராங்க? அவன் ஏன் சிரிக்கிறாப்ல பிரின்ஸ்? சரி, 150 பேர் வரீங்கன்னு வச்சுங்களேன். 50 பேர் தூங்குறாங்க. அவன் பிசாசுக்கு தெரியும் இது தூங்குற கேஸ், உள்ள போட்டான். ஒரு 100 பேர் சத்தியத்தை கேட்கறாங்கன்னா 100 பிசாசு இருந்தா போதும். இறங்கி வரும்போது அவனுக்கே தெரியும் இதெல்லாம் டிக்கெட், இந்த டிக்கெட்லாம் தூங்குற டிக்கெட், முக்காடு போட்டு தூங்குற டிக்கெட், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவனுக்கே தெரியும் பிசாசுக்கு. நான் சொல்லணும் அவசியம் இல்லை. 100 பிசாசு இருந்தா போதும், சிலுவைநாதர் ஆலயத்தை கெடுத்து விட முடியும். அதுக்கு பதில் பிசாசு ரொம்ப வேகமா வேலை செய்யறான். இந்த 100 பிசாசு அனுபவ ஒரு ஆள் அமிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? மாத்தி பிரசங்கம் பண்ணுவேன். முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்னைக்கு பிசாசு செய்து கொண்டு இருக்கிறான். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸான சப்ஜெக்ட் இது. ஒரு நபரிடத்தில் வேலை செய்தாலே 100 பேர் மத்தியில் அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இதான் செய்து கொண்டிருக்கிறான். அவர்கள் பேசுகிற சத்தியங்கள் எல்லாமே சத்தியம் அல்ல. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்னடா இவர் இப்படி பேசுறாரு? அப்ப திருச்சபையில வந்து புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்றதுலாம் கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. சிலுவை பற்றின உபதேசமே கிடையாது இன்னைக்கு பல திருச்சபைகள்ல. வேதம் எதை சொல்றது அதுக்கு முரண்பாடாக திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரசங்கங்கள் எல்லாம் தயவு செய்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். நான் சில பாயிண்ட் சொல்றேன். இதன் அடிப்படையில் அந்த சத்தியம் இல்லை என்றால் தயவுசெய்து நீங்க எழுந்து வந்துடலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்பது உண்மை பேசப்படும். இந்த உண்மை தெரியாமல் பார்த்துக் கொள்வது. பிசாசு மிக வேகமாக வேலை செய்கிறான். ஒரு ஆளை என்ன வேகமாக செஞ்சா போதும். 500 பேர் அவசியம் இல்லை, இல்ல 100 பேர் அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஆளு பிரசங்கம் பண்றவரை டிஸ்டர்ப் பண்ணா போதும். அவங்க என்ன பண்ணலாம்? பிரசங்கத்து என்ற பேரில் வேறொரு காரியங்களை அவர்கள் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு செல்லலாம். அதன் மூலமாக ஜனங்களுக்கு விடுதலை கிடையாது. ஜனங்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் இருக்காது. அவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக மாட்டார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தின் முன்பாக கூனி குறுகி நிற்பார்கள். இதுதான் சத்தியம். ஆகவே பிசாசு தடுப்பதை பார்க்கிலும் தப்பாக சொல்வதை இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதுதான் உண்மை. தடுப்பதை பார்க்கிலும் தப்பாகவே பிரசங்கம் பண்றதை ரொம்ப ஊக்கப்படுத்துகிறான். தவறான உபதேசங்கள், ஃபால்ஸ் டாக்டரின் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒவ்வொரு ஞாயிறு தோறும் ஆயிரக்கணக்கான திருச்சபைகளிலே பிசாசு பேசிக் கொண்டிருக்கிறான். ஃபால்ஸ் டாக்டரின் ஆயிரக்கணக்கான திருச்சபையிலே பிசாசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான் மனிதர்கள் மூலமாக. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். எதுவும் விளையாட்டுக்கு சொல்ல, வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:13. இல்ல 2 கொரிந்தியர் 11:13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். 14வது வசனம் வாசிங்க. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதத்தின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார். நீங்க ஏதோ புதுசா சொன்ன மாதிரி சொல்றீங்க, நான் பைபிள் தான் சொல்லுகிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்னும் ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் என்ன பண்ணுகிறான்? ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். ஆகவே கள்ள அப்போஸ்தலர்கள்,
கிறிஸ்துவனுடைய வேலையாட்கள், கூலி ஆட்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக் கொண்டுதான் வருவார்கள். ஆனால் அவர்கள் ஒளியின் தூதனுடைய ஏஜென்ட்டுகள். இது நிறைய பேருக்கு தெரியல. ஆகவே இவர் பிரசங்கம் பண்ண அங்க ஓடு இங்க ஓடு, ஓடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. ஆனா அது பிரசங்கம் என்பது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இல்லை அவங்க சொந்த கதையை சொல்லி, சோக கதையை சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா? அப்படி ஏமாற்றுகள் என்றால் பிசாசு புல்பிட்ல இருந்து பிரசங்கம் பண்ணுகிறான்னு அர்த்தம். பிசாசு புல்பிட்ல இருந்து பிரசங்கம் பண்ணுகிறான். சரியான பிரசங்கங்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலை கொண்டு வரும், அவர்கள் மனதிலே மாறுதல் வரும், அவருடைய உணர்வுகளை தூண்டி எழுக்கும், அவருடைய வாழ்க்கையை சரி செய்யும். இயேசு பண்ண பிரசங்கம்லாம் கேட்டு பல்ல கடிக்கிறான், நரன் கடிக்கிறான். பைபிள் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு பண்ணுகிற பிரசங்கம்லாம் யூ ஆர் கம்ஃபர்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? சர்ச் முடிச்சவனே கேட்கிற கேள்வி, வந்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அல்லேலூயா. கையில அசைங்க, யாராவது சந்தோஷமா இருக்கிறீங்க? வலது கை அசைங்க, இடது கை அசைங்க, துணியை சுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், போயிட்டு வாங்க. இயேசு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது கொலை செய்யணும், பல்ல கடிக்கிறான், நரன்றான். ஏன்னா நீ பண்றது தப்புன்னு கடிந்து கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். அது பிரசங்கம். இன்றைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் பிசாசு நின்று யூ ஆர் கம்ஃபர்ட், நீ கரெக்டா இருக்கிற பிரசங்கள் ஓடிக்கொண்டிருக்க. 1 தீமோத்தேயு 4:1 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறபடி கொஞ்சம் மெதுவா படிங்க, கொஞ்சம் மெதுவா. பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிசாசு உபதேசிக்குதான். நான் சொன்னா நீங்க முதல்ல என்ன ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா, பிசாசு புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்ணுமா? ஆமா. பிசாசினுடைய உபதேசங்களை செய்யும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலே வளர மாட்டார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே பேசுகிற செய்தி எல்லாம் செய்தி அல்ல, கேட்கிற செய்தி எல்லாம் செய்தி அல்ல. விசுவாசத்திலே வளருவதுதான் செய்தி. விசுவாசத்தை விட்டு விலகி போகிறேன் அப்படி என்பது செய்தி அல்ல. அங்கே பிசாசுடைய உபதேசங்கள், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள், அவங்களால உண்மை சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை விட கிறிஸ்தவ வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க பிசாசுடைய உபதேசம் இருக்கிறது. கரெக்டா நாம் தெளிவா புரிந்து கொள்ளணும். அடையாளங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2:9 10 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 சகோதரரே, அது அவசியம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். ரட்சிக்கப்படுவதற்கான சத்தியங்களை அவர்கள் விட்டு விலகி போவார்கள். இது எல்லாமே பிசாசுடைய தந்திரங்கள். அங்கே அற்புதங்கள் நடைபெறும், அடையாளங்கள் நடைபெறும், ஆனால் பொய்யான அற்புதங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடவுள் செய்கிறது போலவே இருக்கும், ஆனால் அது கடவுள் அல்ல. அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்காது, விசுவாசம் இருக்காது, எல்லாமே இருக்கும், ஆனா அது கடவுள் செய்கிறது அல்ல. அந்த இடத்துல வேறொரு காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ரட்சிக்கப்படுவதற்கான அந்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். இதெல்லாமே பிசாசு செய்கிற உபதேசங்கள். அதான் சொல்லிட்டேன், முதல்ல அவன் தடுக்கிறது முக்கியம் இல்ல. இப்ப செய்கிற விதை விதைக்கிற ஆளையே போய் பிடிக்கிறான். இப்போ விதைச்சாதானே 500 பிசாசு வந்து வேலை செய்யணும், தேவையே இல்லை. ஒரு ஆளை பிடிச்சா 500 பேரும் கெடுத்து விட்டு போயிடலாம். இப்ப ஈஸி அட்டாக், இதெல்லாம் செல்ஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஈஸி அட்டாக். அதனால பிரசங்கம் பண்ணும் கேட்கறது வந்து இஷ்டத்தை நம்ம போய் கேட்டுக்கூடாது, எதையாவது கேட்டுக்கூடாது. கேளுங்க, எதன் அடிப்படையில நாம் கேட்க வேண்டும் அதையே நான் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இவ்வளவு சொல்லி பயமுத்தி இனிமேல் சர்ச்சைக்கு வராம நின்றாதீங்க. நீங்க பண்றதே பிசாசு பண்ற மாதிரி தான் இருக்குது பிரதர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். நீங்க எதை வச்சு நீங்க எல்லாம் பண்றது பிசாசு சொல்றீங்க, நீங்க பண்றது கூட பிசாசு பண்ண மாதிரி சரி அப்படி கூட சொல்லுவான். ஆனா பிரசங்கம் எப்படி இருக்கணும், எப்படி எதை பேஸ் பண்ணிருக்கணும்? முதலாவது அவன் வேதத்தை மாற்றி சொல்வான்.
எந்த பிரசங்கம் பைபிளின் அடிப்படையில் இல்லையோ, முதலாவது காரியம், எந்த பிரசங்கம் பைபிளின் அடிப்படையில் இல்லையோ அந்த பிரசங்கம் எல்லாமே பிசாசு பண்ணுதுன்னு அர்த்தம். அதுக்கு எனக்கு பைபிள் சரியா தெரியணும். எந்த பிரசங்கம் பைபிளின் அடிப்படையில் இல்லையோ, வார்த்தையின் அடிப்படையில் இல்லையோ, அந்த பிரசங்கங்கள் எல்லாமே பிசாசு பேசி கொண்டிருக்கார், நயவஞ்சகமா பேசின்னு இருக்கான். பைபிள் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனா பைபிளுடைய அடிப்படை கிடையாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அவன் கேட்கிறான் பாருங்க, என்ன கேட்கிறான்? இந்த கனியை புசித்தால் என்ன புசிக்க வேண்டாம்னு தேவன் சொன்னாரோ? அவனுக்கு பைபிள் தெரியும். கடவுள் இப்படிதான் சொன்னாரா, சொன்னாரோ அப்படின்னு இழுக்கும் போதே தெரியும். அப்படின்னா கடவுள் ஏதோ போய் சொன்ன மாதிரி இவன் ஏதோ சரியா சொல்ற மாதிரியும் பேசுவான். வசனத்தை மாத்துறதுல கில்லாடி அவன். இன்னைக்கு பிரசங்கம் அப்படிதான் மாறின்னு இருக்குது. வசனத்தை மாத்தி பிரசங்கம் பண்றாங்க. வசனத்தை மாத்தி, வசனத்தையே மாத்தி, முன்னாகிற வசனம் ஒண்ணு சொல்லுது, பின்னாகிற வசனம் ஒண்ணு சொல்லுது, நடுவுல வசனத்தை எடுத்து இவங்க போதிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதுதான். அப்போ கடவுள் சொன்னாரோ அப்படின்னு அந்த வசனத்தை மாத்துறதுல அவன் ரொம்ப கில்லாடியா இருக்கிறான். அப்போ வசனத்தின் அடிப்படையிலே சத்தியம் இல்லைன்னா தயவு செய்து எழுந்து வந்துருங்க. பிசாசு அங்க பிரசங்கம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அவை கர்த்தருடைய வார்த்தையை அவன் மாற்றிவிடும். அவங்களும் சொல்றாங்க, ஆமா சொன்னாரு, ஆமா சொன்னாரு. ஏற்கனவே அவங்க தேவனுடைய சாயல் போலதான் படைக்கப்பட்டிருக்கான். இவன் சொல்றான் புதுசா, இனிமேல் தான் என்ன பண்ணுவாரு, நீங்கள் தேவனை போல மாறிவிடுங்கள், மாத்தி சொல்றான். ஏற்கனவே அவங்க தேவனுடைய சாயல தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவன் வந்து நான் சொல்றேன், நீங்க இப்ப தேவனுடைய சாயல் இல்ல, இதை சாப்பிட்டாதான் தேவனுடைய சாயலாக மாறுவீர்கள். எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான் பாருங்க. பைபிள் இருந்தாதான் பேசுவானா, பைபிளை மாத்தி பேசுவான். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பிசாசுடைய உபதேசங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திறனுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். போதும். இந்த காலம் வந்துடுச்சா? இப்போ வந்துடுச்சா? வரலையே, இனிமேல் தான் வரணுமா? வந்துடுச்சு. அவரை கூப்பிடுங்க, அவர் நல்லா தமாஷா பேசுவாரு, ஜாலியா இருக்கும் பிரதர். 1 hour கன்வென்ஷன் யாரை புக் பண்றது பிரதர்? இவர் வேணாம், இவர் வந்தா ரொம்ப கண்டிப்பா பேசுவார். அது என்ன யாரும் கூப்பிட மாட்டான். இவர் வேணா பிரதர், தயவு செய்து அவரை கூப்பிடாதீங்க. என்ன யாரும் திட்டுறதுதான் அவருக்கு வேற வேலை. என்ன பண்ண, வசனம் அப்படிதான் சொல்லுது. வசனத்தின் அடிப்படையெல்லாம் பேச வேணாம். அவருடைய சொந்த கதை, சோக கதை, 6-8 சாங்ல ஒரு 2, 2-4 ஒரு 2, 4-4 2, ஒரு டை டான்ஸ் கட்டிங் கட்டு கதைகளுக்கு ஜாலியா தங்களுக்கு ஏற்ற போதகர்களை சேர்த்து கொண்டு இவரை கூப்பிட்டாதான் இவர் நம்மளுக்கு ஏத்த மாதிரி பேசுவாரு. ஏன்னா இவர் ஒழுங்கு இல்ல. இவர் வந்தா என்ன பண்ணுவார், நீ நல்லா இருப்பாப்பா, நல்லா ஆசீர்வாதம், நல்லா இரு, உன் பாவத்தை குறித்தும் உன் கதையை குறித்தும் கண்டிச்சு பேசினா உனக்கு டென்ஷன் ஆயிடும். அதனால தங்களுக்கு ஏற்ற பிரசங்கியார்களை சேர்த்து கொண்டு, இதெல்லாம் பிசாசு செய்கிற காரியம். வசனத்தை மாத்தி பேசுவார்கள், அவர்கள் வசனத்தை மாத்தி பேசுவார்கள். அப்படிப்பட்ட பிரசங்கியார்களை சேர்த்து கொள்ளுகிற காலம் வரும். வந்துச்சு, அது ஏற்கனவே வந்துச்சு, ரொம்ப நாளா இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமா போயினுக்குது, ரொம்ப அதிகமாக சென்று கொண்டு கட்டு கதைகள் தான். உன் கதை, என் கதை, என் மாமியார் கதை, என் பொண்டாட்டி கதை, என் புள்ள கதை, கதைகளை பேசி 1 hour மோட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சத்தியம் ரொம்ப நல்லா, ரொம்ப அருமையா இருந்தது. வாங்க போலாம், அடுத்த வருஷம் உங்களை நாங்கள் கூப்பிடுறோம், சொல்லி அனுப்புறோம், வாங்க, ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் போய் பிரசங்கம் பண்ண இடத்துல ஒரு ஆளு கூட என்ன வந்து அடுத்த வருஷம் உங்களை கூப்பிடுறோம்னு சொன்னதே கிடையாது. அடுத்த வருஷம் பிரதர் வாங்கன்னு சொன்னதே கிடையாது. அப்படின்னா நான் கரெக்டா பண்ணினுக்கிறேன்னு அர்த்தம். எங்க போனா இப்படிதான் பேசுறது. கட்டுக்கதைகளுக்கு விலகி போகும் காலம் வரும். அது அவர்கள் பண்ணுகிறது. வசனத்தை மாற்றி பேசுகிற பிசாசு செய்கிற தந்திரம். பிசாசு ஆரம்பத்தில் மாத்திரமல்ல, இங்க என்ன சொல்றது, கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காலம் வரும். கடைசி வரை இதுதான் செய்வான் அவன். ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பழக்கம் கடைசி வரை, உலகத்தின் முடிவு வரை அவன் இதை செய்வான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே வேதத்தை மாற்றுவதில் என்றால் தப்பாக பிரசங்கம் பண்ணுகிற ஆட்கள், உங்களுக்கு ஏத்த மாதிரி பைபிள் தான் பேசுவாங்க, ஆனா அது சரியான பிரசங்கங்கள் அல்ல, வேதத்தை மாற்றி பண்ணுகிற பிரசங்கங்கள். 2வது காரியம், பிசாசு கிறிஸ்துவை மறுதலிப்பான். முதலாவது வேதத்தை மாற்றுவான், 2வது அந்த பிரசங்கத்திலே கிறிஸ்து மறுதலிக்கப்படுகிறார் என்றால் அது பிசாசு செய்கிற பிரசங்கம். ஏனென்றால் தப்பான பிரசங்கியார்கள் கிறிஸ்துவை மறுதலிப்பார்கள். அப்படி என்றால் அங்கே ரட்சிப்பின்
தியாலஜி என்பது அங்கே கிடையாது. ரட்சிப்பை மறுதளிக்கிறார்கள். கிறிஸ்து தேவகுமாரன் அல்ல, ஆகவே அவர் கடவுளே அல்ல, ஆகவே அவருடைய சிலுவை மரணம் ஒன்றும் பெரிய காரியங்களை செய்யவில்லை, அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. ரட்சிப்பு என்பது விசுவாசம் மூலமாக வருவதல்ல, கிரியைகள் மூலமாக வருவது. எக்ஸாக்டா முஸ்லிம் என்ன சொல்றானோ அதை பிரசங்கர் செய்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாம் இதுதான் போதிக்கிறது. கிறிஸ்து கடவுள் அல்ல, அவர் சாதாரண ஒரு மனிதன். அவர் சிலுவை மரணத்திலே மரிக்கவில்லை. அப்படியே மரிச்சாலும் அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. கிரியைகள் மூலமாக தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். This is the exact theology of Muslim. Now Christians also preaching this type of theology. நீங்க ரொம்ப ஹை லெவல் சர்ச் நம்ம சொல்றதெல்லாம் உன் கிரியை தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் சொல்லுவார்கள். உன் கிரியை தான் உன்னை பரலோகம் கொண்டு செல்லும். இது எல்லாமே பைபிள் இருந்து இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது பைபிள் அல்ல. கிறிஸ்துவின் தியாகத்தையும் மறுதளிப்பது பிசாசனுடைய முதல் வேலை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். கலாத்தியர்ல பவுல் கிரியைகள் இல்லாம மனுஷனுடைய கிரியைகள் ரட்சிப்பு உண்டு பண்ணாதுன்னு பெரிய ஆர்குமெண்ட் எழுதுறாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக, அது அப்ப யோவான் காலத்துல அவர் எழுதுறாரு, இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியல, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை எதனால நீங்க அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டாகவில்லை. தேவனால் உண்டாகிறதுனா அதுல பிசாசுகள் அடிமைகளாக இருக்கிறது. பிசாசுகள் அடிமையாக இப்ப அந்தி கிறிஸ்து வந்துட்டான் எழுதுறாரு, அவன் இப்ப இருக்கிறான்றாரு, அவன் தான் அப்படி செய்வான்றார். அப்போ இயேசுவை அறிக்கை செய்யாத பிரசங்கங்கள், இயேசுவை ரட்சகர் என்று அறிக்கை செய்யாத பிரசங்கங்கள் எல்லாமே பிசாசு செய்கிற பிரசங்கம். தயவுசெய்து எழுந்து போயிடுங்க. அப்போ இது கொஞ்சம் நம்ம சர்ச்சில் கூட அப்படி இப்படி வரும், அப்பப்போ அப்படி வந்து டச் பண்ணிட்டு போயினே இருக்கும். முஸ்லீம் என்ன சொல்கிறானோ அதை இந்த கிறிஸ்தவ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பிசாசு செய்யற காரியம். 500 பேர் மத்தியில் விதையை விதைத்து விட்டு அவங்க 500 பேரை போய் செக் பண்றதை பார்க்கலாம். நான் டைரக்டா பிரசங்கியார் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயினே இருக்கிறான். எனக்கு பிசாசு. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பண்ற பிரசங்கங்கள் எல்லாமே பிரசங்கங்கள் அல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யாத எந்த ஒரு ஆவியும் அது கிறிஸ்துவனுடைய ஆவியே அல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்றார். 3வது காரியம், பிசாசு செய்கிற காரியம், இயேசுவின் 2ஆம் வருகையை அவன் மறுதளிப்பான். 2ஆம் வருகை குறித்து பிரசங்கமே கிடையாது. ஏனென்றால் 2ஆம் வருகை எதோடு சம்பந்தப்பட்டு வருகிறது? கூட நியாய தீர்ப்போடு கூட சம்பந்தப்பட்டு வருகிறது. கரெக்டா சொன்னார் பிரதர். அவர் ரொம்ப நாளா கேட்டுக்கிறார் நினைக்கிறேன். 2ஆம் வருகையில இயேசு எப்படி வருவாரு? நியாயம் தீர்க்கிறவராக வருவார். ஜட்ஜ்மெண்ட் யார் ஒரு பிரசங்கம் பண்ணாமல் அப்படிலாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்றானா அது பிசாசுடைய பிரசங்கம். இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்க நிறைய கேட்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, 2ஆம் வருகை கிடையாது. நிறைய பேர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் மறைமுகமாக அந்த தியாலஜியை நம்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். 2 பேரும் 3, 4. முதலாவது நீங்க அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் வந்து, எப்பா 2000 வருஷமா சொல்லுகிறீங்கப்பா வருவார்னு, எங்கப்பா அவர் வந்த காணும், அப்பெல்லாம் அவர் வரமாட்டார். இது ஒரு தியாலஜி இருக்குது. கிறிஸ்துவின் வருகை என்பது கிடையாது. இந்த உலகம் அப்படியே அழிஞ்சு போயிடும். இது கிறிஸ்தவங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய திருச்சபையில் நியாய தீர்ப்பையும் வருகையும் குறித்து பிரசங்கமே கிடையாது. நான் ஏதோ கஷ்டப்பட்டு நான் அதை எடுத்துன்னு இருக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி நான் எடுத்தேன்னா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. வருகை கிடையாது. நீங்க ஒண்ணு அங்க போலாம், பரலோகம் உண்டு. வருகை அப்படிலாம் ஒரு நியாயம் தீர்க்கிறவர்
அல்ல. இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பிரசங்களை யாராவது செய்கிறார்கள் என்றால் தட் இஸ் a false doctrine. அது பிசாசு செய்கிற தந்திரங்கள். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக பேசுகிறது. கடைசி நாட்டில் இப்படி கிண்டல் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஆண்டவரோட கூட போய் என்ன பண்ண போறீங்க? அங்க நேரம் துதிச்சு கொண்டு இருப்பீங்களா? உங்களுக்கு வேற வேலைகளையா? இப்படியே ஒருத்தர் பேசுறாரு. உங்களுக்கு வேற வேலையை கிடையாது. பரலோகம் போய் என்ன பண்ண போறோம்? அங்க போய் துதிக்க போறியா? இங்க வேலையை பாருப்பா, இங்க வேலையை பாரு, இங்க காரியத்தை செய்யும். இதெல்லாம் தவறான காரியம். 2 பேர் 3:16 2 பேர் 3:16 எல்லா நிருபங்களிலும் இவைகள் யார் பவுல் பேசியிருக்கிறான்? பேதுரு எழுதுறார். இவைகளை குறித்து பவுல் பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கு. அவன் சொன்னது அவ்வளவு தியாலஜி இருக்கிறது, அவ்வளவு மறைப்பொருள் இருக்கிறது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறான். வாசிங்க. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கே கேடு வரத்தக்கதாக எது அவருடைய வருகையும் நியாய தீர்ப்பையும் குறித்து புரட்டுகிறார். ஏன்னா அந்த அதிகாரத்துலதான் பூமி வெந்து போகும், வானம் வெந்து போகும் எழுதுறாரு. ஆகவே மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இதையும் அவர்கள் புரட்டுகிறார்கள். ஆகவே இது பிசாசனுடைய டாக்டரின். பைபிளை மாத்துவான், கிறிஸ்துவை மறுதலிப்பான், வருகையை மறுதலிப்பான், நியாய தீர்ப்பு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து 4வது காரியம், அங்கே எதிர்ப்பை உண்டு பண்ணுவான். அதாவது அடங்க மாட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரும் அடங்கிக்கிட கூடாது என்பது அவனுடைய காரியம். அவர் சொல்ற டாக்டர் என்னன்னா, நீ எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், உன் இஷ்டத்துக்கு நீ வாழலாம், கடைசி நாள்ல எல்லாமே சரியாகிவிடும், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிரசங்கம். எப்படி வேணாலும் வாழு, எப்படி வேணாலும் ஆடு, எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் செய். கடவுள் என்ன பண்ணார்? உன்னை இயேசு கிறிஸ்துவின் பேர் வைத்ததுனாலே கடவுள் உன்னை என்ன பண்ணிடுவாரு? அழைத்து கொண்டு சென்று விடுவார். ஆகவே திருச்சபையில பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து யாரும் கண்டித்து பேசுகிறது இல்ல. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ எங்க வேணாலும் போ, எப்படி வேணாலும் போ, எதை வேணாலும் செய். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார், ஒரு பாஸ்டர் தான், சொல்லக்கூடாது, பாஸ்டர் தான். அவர் சொன்னார், அவருடைய மனைவியை இன்னொரு நபர் கூட்டி கொண்டு சென்று விட்டார். 50 வயசாகுது அவங்களுக்கு. எங்க போறாங்கன்னா, சின்னமலையில் உள்ள ஒரு பிரபலமான திருச்சபைக்கு போறாங்க. யாரு? கள்ள புருஷனோடு கூட அந்த மனைவி போறாங்க. அது கூட போகும்போது சும்மா போலையா, கையை பிடிச்சின்னு சேர்ந்து போறாங்க. இதை ஒரு விசுவாசி பார்த்துட்டு வந்து சொல்றாரு, ஐயா உங்க மனைவி அவர் கூட கையை பிடிச்சின்னு சர்ச்சுக்கு போறாங்க ஐயா. இவர் எப்படி இருக்கும் வேதனை? இவர் சொன்னாரு, ஆமா அந்த திருச்சபையில பாவத்தை குறித்துல யாரும் பேசல. நீ எப்படி போனாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் தான் பேசுறாங்க. அங்க போனாதான் அவங்களுக்கு என்ன ஆயிடும்? செட் ஆகும். அங்க போய் உக்காந்து நீ செஞ்சது தப்புன்னு பண்ணா அவன் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டான். அவங்களுக்கு தேவை என்ன பண்றது? இந்த சர்வீஸ் 7 மணிக்கு ஒரு சர்வீஸ், 8 மணிக்கு சர்வீஸ், 9 மணிக்கு சர்வீஸ். இந்த மரத்துக்கு மரத்தான் உண்டி கட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி 7க்கு 1, 8க்கு 1, 9க்கு 1, 10க்கு 1, 12க்கு 1, சாயந்தரம் 1, நாளைக்கு 1. அவன் பாவத்தை குறித்து கண்டிச்சு பேசினான்னு நீ எப்படி வேணாலும் வாழலாம். அங்க போய் இவரு உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுதான் டாக்டரின்ஸ். இன்னைக்கு நீ எப்படி வேணாலும் வாழ, என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் செய்ய. பிசாசு செய்கிற உபதேசம். கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நீ எதை வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் பிசாசனுடைய ஆளுகைகள், பிசாசனுடைய உபதேசங்கள். ஆகவே இது ராங் டாக்டர். 5வது காரியம், விக்கிரகம். கடவுளுக்கு உருவம் செய் என்று சொல்வது பிசாசுடைய தந்திரமான ஒரு வேலை. ஒருவேளை மத பிரகாரம் போலவே இருக்கலாம். ஒரு சிலையை வைப்பது நல்லது தானே? ஒரு சிலையை வச்சு அதை கடவுள் நினைச்சு வணங்குறது நல்லது தானே? நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டு வருவதில்லை அந்த சிலை. அதெல்லாம் பிசாசு செய்கிற உபதேசம். மனிதன் கல்லை கடவுள் என்று நினைத்து வணங்குகிறான், அதன் உள்ளே கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கிறான். விக்கிரகங்களை வைத்து கடவுளை வழிபடுவது என்பது பிசாசு செய்கிற தந்திரமான உபதேசங்கள். சங்கீதம் 106, 36, 37, 38 வாசித்து முடித்து விடுவோம். சங்கீதம் 106, 36, 37, 38. அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேச விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்தில குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் ரத்தத்தினால் தீட்டுப்பட்டது. ஆகவே ஒரு பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அது கடவுளுக்கு பயந்த மாதிரியே தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன காரியம் எல்லாம் பிசாசு திருச்சபையில செய்து கொண்டிருக்கிற காரியங்கள்.
கரெக்டா பைபிளுக்கு பயந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கூட்டம் திருச்சபைக்கு வருவாங்க, நிறைய பேர் ஆத்மா இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட திருச்சபையெல்லாம் கூட்டம் நிரம்பி வழியும். எப்படிப்பட்ட திருச்சபையில நீ எப்படி வேணாலும் வாழு, எங்க வேணாலும் போய் எங்க வேணாலும் வான்ற திருச்சபையில கூட்டம் நிரம்பி வழியும். அப்படியே ஒரு ஃபெய்த்தா மாதிரி தான் இருக்கும், ஒரு அப்படியே நம்பிக்கையோடு கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அத்தனையும் நியாய தீர்ப்புனால போய் வெளிப்படும், அங்க போய் அடி வாங்குவோம். இதுதான் பிரச்சனை. இங்க பாத்தீங்கன்னா குமாரர் குமார்த்தை பலியிடுகிறார். ஆனா யாருக்கு பலியிடுகிறார்கள்? அங்க யாரு இருக்கிறது? பிசாசுக்கு பலியிடுகிறார்கள். விக்கிரகத்தை வைத்து நான் கடவுளை நினைச்சுதான் செய்யறேன் என்று பலியிடுகிறார்கள். அந்த தேசம் ரத்தத்தினாலே தீட்டுப்பட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா கடவுளுக்கு ஏற்ற விதமாகவே தான் இருக்கும். ஆனால் அது பிசாசுடைய தந்திரங்கள். அங்கே கடவுளுடைய வார்த்தை அவமதிக்கப்படுகிறது. அவர் சொன்ன பிரகாரம் நான் வாழல, என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து நிறுத்து, நான் கடவுளை பிரியப்படுத்த நினைக்கிறேன். இது தவறான ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை பிசாசு கொண்டு வருகிறான். ஆகவே இப்படிப்பட்ட சத்தியம் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. வர நாள் அடுத்த மீட்டிங்ல நாம் அதை பார்ப்போம். ஆகவே சத்தியத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்றால், வேதத்தை மாற்றுகிறார்கள் என்றால், வேதத்திலே கிறிஸ்து மறுதலிக்கப்படுகிறார் என்றால், வேதத்திலே எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றால், விக்கிரகத்தை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்றால், அது எல்லாமே பிசாசுடைய தந்திரங்கள். ஆகவே அதனால்தான் சொல்லிட்டான், இப்போ வசனத்தை விதைக்கிறதை தடுக்கிறது மாத்திரமல்ல, நெறிமுறைகளை மாற்றுகிறதுலே பிசாசு மிக வேகமாக செயல்படுகிறான். ஆகவே விசுவாசிகளை பிடிப்பதை பார்க்கல ஊழியக்காரர்களை பிடிக்கிறது அவனுக்கு மிக எளிமையாக இருக்கிறது. அவனோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இன்னைக்கு புல்பிட்ல ஆயிரக்கணக்கில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே மாற்றங்கள் கிடையாது. அதனாலே விடுதலை உண்டாக போவதில்லை. நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலம் இருக்குது. ஆகவே கண்களை மூடி கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே இனி நம்முடைய வாழ்வை நாம் நிலைப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை நம்முடைய கேட்கிற சத்தியங்கள் அது கர்த்தருடைய பார்வைக்கு அது விலையேறப்பட்டதா இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து காரியங்களை மாற்றி சொல்லுகிறார்கள் என்றால் தயவு செய்து அந்த சத்தியங்கள் ஆலோசனை பிரகாரம் நீங்கள் நடக்காதீர்கள். அது ஒருவேளை பூமிக்கு அடுத்தவைகளாக இருக்கும். உலகத்திலே அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அது அருவருப்பை கொண்டு வரும். கர்த்தர் அப்படியாக கிரியை செய்கிறவர் அல்ல. ஆகவே பிசாசு இப்படியாக கிரியை செய்வான் என்று நாம் பார்த்து அவனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவனுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நம்முடைய அவசியமா இருக்காக. இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே ஒருவேளை நாம் கூட அநேக காரியங்களில் அநேக இடங்களில் நாம் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை கர்த்தருடைய காரியத்தின் அடிப்படையில் நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. 1000 இருந்தாலும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அதற்காக தான் அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வேதத்தின் அடிப்படையில் எந்த வார்த்தை கேட்டாலும் அந்த வார்த்தையோடு கூட அந்த வார்த்தையில் உண்டாகிற அந்த உணர்வுகள் நம்மை பிசாசு நமக்குள்ளே கிரியை செய்ய விடாது. அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க கடவுளே. அந்த உணர்வுள்ள இருதயங்கள் எந்த வார்த்தைகளை கேட்டாலும் அதை அப்பியாசப்படுத்துகிற அந்த உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே,
உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றால் அது எங்களுக்கு போதும் தகப்பனே. இந்த உலகத்தின் மாயைகளிலும், இந்த உலகத்தின் இச்சைகளிலும், இந்த உலகத்தின் தவறான சத்தியங்களிலிருந்தும் எங்களை கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போது சத்துரு எங்களை தொட முடியாது என்ற ஆழ்ந்த சத்தியத்தை நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஒருவேளை உலகத்தின் கவலைகள், இடரல் அடைகிற இருதயங்கள், ஆண்டவரே உணர்வில்லாத இருதயங்கள் இருக்கும் பொழுது பிசாசு எங்களை எளிமையாக தொடுவான் என்று வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயங்கள், வார்த்தைக்கு பயப்படுகிற அந்த இருதயங்கள், வார்த்தையை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிற அந்த இருதயங்கள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த இருதயங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொண்டு வருவீராக. எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயங்களை கர்த்தர் தருவீராக. அந்த இருதயங்களோடு கூட நாங்கள் திருச்சபைக்கு வர, ஆண்டவரே சத்தியங்களை கேட்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தவறான சத்தியங்கள் ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது இது கர்த்தருடைய சத்தம் அல்ல, இது மனிதனுடைய சத்தம், இது பிசாசின் சத்தம் என்பதை புரிந்து கொள்ளுகிற அந்த பக்குவத்தை, அந்த ஆண்டவரே அந்த பகுத்தறிவை கர்த்தர் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலையில் நாங்கள் பார்த்த நெகேமியாவுக்கு அந்த பகுத்தறிகிற அந்த திறன் இருந்தது போல எங்களுக்கும் அந்த உணர்வுகளை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக மக்கள் நாங்கள் மண்டையில கொண்டு வர இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறனாலே சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைக்காக இந்த இல்லத்தை திறந்து கொடுத்த அருமையான இந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 75 வயதை நிறைவு செய்த அருமையான ஐயாக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 75 ஆண்டும் நீர் அவரோடு கூட இருந்து அவருடைய பலவீனங்கள் ஆண்டவர் எல்லா காரியங்களிலும், அவருடைய வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலைகளிலும் அவரோடு கூட இருந்து நீர் அவரா கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நீர் அவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. விசேஷமாக அருமை ஐயா சுகுமான் ஐயாக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, 40 ஆண்டுகளை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தீர். நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கடந்த காலம் ஏற்பட்ட சோதனைகளில் இருந்தும் கர்த்தர் மகனை விடுவித்து சுகத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய ஒரு கிருபத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகளுக்காக அருமையான துணைவியாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. நன்மைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிநீர் என்று வார்த்தை சொல்வதனால் நன்மைகளை செய்கிற தேவன் இந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் இந்த ஆண்டு அருளி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் முகத்தை பார்க்கலாம், நீர் இருதயங்களை பார்க்கிறவர். ஆண்டவரே, வழிகள் அடைக்கப்பட்டாலும் புதிய வழிகளை திறக்கிறவர் நீர். ஆண்டவரே, வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர் நீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவன், சர்வவல்லமை தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உலகத்தின் இடர்பாடுகள் எங்களை நெருக்கினாலும் விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து வளர்ந்து ஆண்டவரே இந்த குடும்பம் மேன்மையான காரியங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக இந்த இல்லத்திற்கு வந்த ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நாளை தினத்திலே ஆராதனையிலே நாங்கள் ஐக்கியத்தோடு கூட செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் படித்து விட்டு 17வது வயசில் ட்ரெயினிங் ஸ்கூலுக்கு விண்ணப்பம் போட்டேன். அப்போ தான் அந்த ஃப்ளூ என்ற ஜுரம் ஜப்பான்லேருந்து வந்தது. அப்போ எனக்கு இடம் கிடைக்கல. ஒரு மாதம் எல்லா ஸ்கூலும் மூடிட்டாங்க. அப்போ இடம் கிடைக்கல. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போய் டியூஷன் கிளாஸ் ரூமில் ஸ்டடி ஹாலில் படிச்சுட்டு இருக்கும்போது பைபிள் எடுத்து படிச்சுட்டு பைபிளை ஒரு அடி ஓங்கி அடிச்சுட்டு